அதே பேரு, அதே போட்டோ, அதே டிகிரி. ஆனா ஆள் மட்டும் வேற. இதுல என்ன கோல்மால் நடந்திருக்குன்னு புரியலையே. ஏய், உங்களுக்கெல்லாம் தேஜாவுன்னு என்னன்னு தெரியுமா? தெரியும்டா. இப்ப நடக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நமக்கு நடந்த மாதிரி இருக்கும். அதான தேஜாவோ? அதே மாதிரி ஜமாயுன்னு என்னன்னு தெரியுமா? தெரியும். இன்டர்வலுக்கு போயிட்டு ஜிப்பு படம் வருது. ஏய், அது இல்ல. பல தடவை பார்த்த ஒரு விஷயம் முதல் தடவை பார்த்த மாதிரி தோன்றதுதான் ஜமாய்வு. நமக்கெல்லாம் ஜமாய்வு. போட்டோல பார்த்த பாரிதான் நம்ம கூட படிச்ச பாரி. ஆனா நமக்கு தான் முகம் மறந்து போச்சு. இதுதான் என் தியரி. எப்படி? இதுக்கு நீ போடுற பாம்பே பெட்ரு. ஏய், உனக்கு பாரியோட அட்ரஸ் எப்படா கிடைச்சது? கரெக்டா? உனக்கு எப்படா கிடைச்சது? How dare you take my biscuits? I got it from San Francisco. Handmade biscuits, very expensive, specially made for கொசக்சி பசப்புகள். அது யாரா குசுக்சி பசப்புகள்? குசுக்சி இல்ல, கொசக்சி பசப்புகள். Do you know who that is? The great scientist. 400 patents. The world wants him. அவ்வளவு ஈஸியா யாரும் அவரை பாத்திர முடியாது. 1 year நான் சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவரு மட்டும் என் கம்பெனி டீல்ல சைன் பண்ணிட்டாருன்னா I'll get $1 trillion business. I'll be huge. Huge ma. ஏய், பசப்புகள் பாடுறது நிறுத்துறா. பாரி ஊட்டில இருக்கான்னு உனக்கு எவன்டா சொன்னது? அதுக்கு நீ பசப்புகளுக்கு தான் தேங்க் பண்ணும். ஏன்னா என் செக்ரட்டரி லாரா மிஸ்டர் பசப்புகள் அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்காக போன மாசம் இங்க வந்திருந்தா. அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஆனா பாரி கிடைச்சிட்டான். இது பாரியேதான். பாரி எங்க இருப்பானு ஒருத்தனால மட்டும்தான் சொல்ல முடியும். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்காத பாதிப்பான். காசிக்கு அழைச்சிட்டு போடா, காசிக்கு அழைச்சிட்டு போடான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஊட்டிக்கு ஆப்டிகல் ஃபைபர் ப்ராஜெக்ட் டெண்டர் வரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெண்டர் ஓபன் பண்றப்ப உங்க கண்ணை மூடிட்டீங்கப்பா. ஐம் சாரிப்பா. உங்களுக்கு நான் நல்ல பிள்ளை இல்லப்பா. என்ன பாரு இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஒரு இன்ஜினியர், காலேஜ் டாப்பர், உங்க டிகிரி சர்டிபிகேட் ஃப்ரேம் போட்டு தொங்க வச்சிருக்காங்க. யூர் a very good son. எவ்வளவு தைரியம் தான் பர்மிஷன் இல்லாம என் காம்பவுண்டுக்குள்ள நுழைவீங்க? உங்களை உள்ள தூக்கி வைக்கட்டுமா? ஒன்னதாண்டா உள்ள தூக்கி வைப்பாங்க. ஓல்டு டிகிரி சர்டிபிகேட்டை காமிச்சு 15 கோடிக்கு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கேன். அது எங்க ஃப்ரெண்டோட டிகிரி. உங்ககிட்ட எப்படி வந்தது? சொல்றா. இது 150 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. உங்களை கொன்னு புதைச்சா கூட இங்க யாருக்குமே தெரியாது. மரியாதையா ஓடினுங்க. அப்பாவோட அஸ்திய காசுல கரைக்க போறேன். உங்களை தேசத்துக்கு கரைச்சிடவா? அப்பா தூக்குடா. யாரும் சொல்லிடு, இல்லாட்டி உங்க அப்பா காசிக்கு போல கக்கூச கிடைச்சு எங்க அப்பா கிட்ட கொடுத்துடா. அப்ப உண்மை சொல்ற இல்ல கிடைச்சிடும். அப்பா அதுக்குள்ள கொடுப்பாங்க சுட்டுவான். நீ பிகர் வைக்கிறோம், நான் பேச வச்சுடுவேன். 3 எண்ணுவா கொட்டா அப்ப இதுல 1. நாங்க செத்தா கூட பரவாயில்லடா. உன் அப்பனை இத கிடைக்க விட மாட்டோம். 2. உன் அப்புறம் ஆத்ம சாந்தி அடையாம இந்த கக்கூசை சுத்திட்டு இருக்க போறாடா. என்னடா சோம்பலா அப்பா இல்ல, தப்பான சொம்பு எடுத்துன்னு வந்துட்டோம். சொம்பு காலியா இருக்குது. காலியா? காலி பண்றா, 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 அப்படியே காலி பண்றா, காலி பண்றா. சொல்றா, நீ யாரு? பஞ்சவன் பாரிவேந்தன். சத்தியமா சொல்லுங்க. அப்பா மேல சத்தியமா சொல்ல, நான் சொல்லல உண்மை. நான் தான் பாரி. பப்பு. பப்பு எங்க வீட்டு தோட்டக்காரனோட பையன். அவனை எல்லாரும் பப்புன்னு தான் கூப்பிடுவோம். அவங்க அப்பா அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா அவனை எங்க வீட்டிலே தங்க வச்சார். பல்ப் மாட்டுறது, அயன் பண்றது, பிரெட் முட்டை வாங்கிட்டு வர்றதுன்னு இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவன் தான் செய்வான். அவனுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. என்னோட பழைய யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போவான். எந்த கிளாஸ் பிடிக்குதோ அந்த கிளாஸ்ல போய் உட்கார்ந்துப்பான். எனக்கு படிப்பு அவ்வளவா ஏறல. நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் அவனை பண்ண சொன்னேன். என் எக்ஸாம்ஸ கூட அவனை எழுத சொன்னேன். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தப்ப ஒரு நாள்
எங்க வாத்தியார் 6th படிக்கிற பையன் 10th கிளாஸ் கணக்கு போடுறத பார்த்து ஆச்சரியப்பட்டார். தம்பி, எந்த கிளாஸ் பாணி? உன் பேர் என்ன? நாங்க மாட்டிக்கிட்டோம். எங்க அப்பா ஊர்ல பெரிய ஆள்ன்றதுனால வாத்தியார் ஹெட் மாஸ்டர் சொல்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட சொன்னார். நீ தானே ஆரம்பிச்ச, நீயே முடிச்சு வச்சிரு. ஊர்ல எல்லாரும் என்ன பாக்குறப்போ ஐயான் வணக்கம் வைக்கிறாங்க. ஆனா முதுகுக்கு பின்னாடி கைநாட்டன் கிண்டல் பண்றாங்க. இந்த நிலைமை என் பையனுக்கு வரக்கூடாது. இந்த பையனுக்கு படிப்பு வேணும், என் பையனுக்கு டிகிரி வேணும். இவன் இன்ஜினியர் ஆகட்டும். பஞ்சவன் பாரிவேந்தன்ற பேர்ல இவன் வாங்குற டிகிரி இந்த செவத்துல தொங்கட்டும். நான் 4 வருஷம் லண்டன் போயிட்டேன். அவன் என் பேர்ல ஐஇசில இன்ஜினியரிங் படிச்சான். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஐஇசி சம்பந்தப்பட்ட யாரையும் சந்திக்க கூடாதுன்னு எங்க அப்பா கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். நான் யாரையும் சந்திக்க மாட்டேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேடி வருவாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், அட்ரஸ் தாரே போய் பாருங்க. ஆனா ஒண்ணு, இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. எந்த ரகசியம்? நீங்க ரொம்ப மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்பா இதுல இருக்காரு. அப்பா அப்பா குயிக் கன் முருகன். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி. சப்டைட்டில் அவனுக்கு புரியாது. அவன் இப்ப எங்க போறான்? தனுஷ்கோடி. தனுஷ்கோடியா? எதுக்கு? பாரிய பாக்க. தனுஷ்கோடியில் அவன் என்ன பண்றான்? தெரியல, ஏதோ ஸ்கூல் அட்ரஸ் தந்திருக்கான். ஸ்கூலா? பாரு, ஸ்கூல் டீச்சரா? அதான் வாட்டர் டேங்குக்கா வரல. நான் ஏர் பிக்சல் இன்கோட வைஸ் பிரசிடென்ட். அவன் ஸ்கூல் டீச்சர். A for apple, B for ball, C for cat, meow. D for donkey, F for fart. படா, நான் நெக்ஸ்ட் வீக் கொசக்சி பசப்புகளோட இன்டர்நேஷனல் டீல் சைன் பண்ண போறேன். அவ ஸ்கூல் டீச்சர். A for apple, B for ball, C for cat. சான்ஸே இல்ல. அன்னைக்கு பாரி மேல வச்சிருந்த மதிப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாங்களாம் எதுக்கு இன்ஜினியரிங் படிச்சோம்? அப்பெல்லாம் மதிப்பாங்க, நல்ல வேலை கிடைக்கும், ஃபாரினுக்கு போகலாம், அழகான வைஃப் கிடைப்பா, சொந்த வீடு காரும் செட்டில் ஆயிடலாம்தான். ஆனா அவன் இது எதுக்காக காலேஜுக்கு வரல, ஜஸ்ட் படிக்கிறதுக்காக, அறிவு வளர்த்துக்கிறதுக்காக மட்டுமே வந்தான். அவனுக்கு லாஸ்ட் வரத பத்தி கவலையும் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்தா பெருமையும் இல்ல. நானால முதல் கால வச்சது யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். Obviously, it's Neil Armstrong. We all know it. ரெண்டாவதா கால வச்சது யாரு? அதுவும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சார். பின்ன ஒத்தகல்ல நடப்பாரு. ரெண்டாவதா கால வச்ச மனுஷன் யார்? No, don't waste your time. It's not important. Because ரெண்டாவதா வர யாரையும் இந்த உலக ஞாபகம் வச்சுக்காது. 2 மாசத்துக்கு முன்னாடி 25 கம்பெனில இருந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்றதுக்காக நம்ம கேம்பஸ்க்கு வந்திருந்தாங்க. அதாவது ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்க கையில வேலை இருக்கும். This is your last lap, my friends. Put the pedal to the metal, accelerate above, go down and make it straight. Any questions? Yes? சார், ஒருவேளை வேலை கிடைச்சு எக்ஸாம்ஸ்ல புட்டுச்சு இல்ல ஃபெயில் ஆயிட்டனா அந்த வேலையை கொடுப்பாங்களா? Very good question. இன்னும் வேற யாருக்காவது இந்த டவுட் இருக்கா? நினைச்சு please come on to the stage. Everybody give them a big hand. Come on stage. Come. Don't waste my time. கடந்த 4 வருஷமா ஐஇசில தொடர்ந்து எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இவங்க சாதனை பண்ணிருக்காங்க. லாஸ்ட் வரதுல இந்த ஜீனியஸ் உங்களுடைய மூளைய மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தா மிகப்பெரிய விலைக்கு போகும். யார் தெரியுமா?
ஏன்னா இதுக்கு தான் யூஸே பண்ணாத மூளையாச்சு. to answer their question, பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி இவங்க வேலைக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா இவங்களுக்கு தான் வேலையை கிடைக்க போறது இல்லையா. ஐ கேரண்டி இட். இந்த சாதனையாளர்களுடைய பெயர்கள் பொன்னெழுத்துல பொறிக்கப்படணும். பைசென்டிலேட்டர், driven continuation. Please give them a big hand. அவன் நம்மள நல்லா கற்பழிச்சான்டா. கதற கற்பழிச்சான்டா பப்ளிக்கா. ஏய், உங்க எல்லாரும் கோயிலுக்கும் நான் நடந்தே வரேன். தயவு செய்து அந்த வைரஸ் பையில டிக்கெட் போட்டு இமீடியட்டா தூக்கிடு. ஆள முடியல. உன்னை கையெழுத்து கும்புறான். அவனுக்கு கொம்பு பாகம் கொடுத்துரு. கொம்பு பாகமா? அவனை எண்ணெய் சட்டியில போட்டு பாய்ச்சிரு. இவன் சைட் டிஷ்க்கு வைரஸ் 65 ஆர்டர் பண்றான்டா. நீ சும்மா இருடா. நீ எல்லாம் நல்லா வைரஸ் பக்கத்துல ஃப்ரண்ட் ரோல உட்காந்துக்கிட்ட. எங்களதான் முட்டா பசங்க மூளை தூக்கி போட்டானுங்க. அடுத்த வருஷம் நாங்கெல்லாம் போட்டோல வருமா இல்லையா கூட தெரியல. ஏய், நான் ஏன் ஃபர்ஸ்ட் வரேன் தெரியுமா? ஏன்னா நாங்கெல்லாம் லாஸ்ட்ல வரோம். எனக்கு மெஷின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லட்டுமா? எதுல? பேக்லயா? என் பேக்ல இதுலதான் உனக்கு இன்ட்ரெஸ்ட். இதை முதல்ல போய் போஸ்ட் பண்ணு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட ஃபேவரட் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபருக்கு எழுதின லெட்டர். பேர் என்ன? BMW பென்ஸா? பென்ஸ் மாத்து. பென்ஸ் மாத்து. அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி ஹங்கேரியில போய் வேலை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவங்க அப்பா ஹிட்லர் ராமகிருஷ்ணனுக்கு பயந்து லெட்டரை போஸ்ட் பண்ணாமலே விட்டான். இன்ஜினியரிங்க விட்டுட்டு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகு. உனக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அந்த வேலையை பாரு. ஏஆர் ரஹ்மான் கிட்ட அவங்க அப்பா போய் நீ பெரிய பேட்ஸ்மேன்